எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மட்டம் அங்கே இருக்கக்கூடிய திருக்கூடல் மலை அப்படின்ற ஏரியாவில் வந்து தான் இருக்கும். இங்கே வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சோமப்ப சாமிகள் மற்றும் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் அவங்க வந்து இங்கே இருக்காங்க. இவங்க வந்து இங்கே வந்து ஜீவ சமாதியாக வந்து இங்கே இருக்காங்க. இந்த மலையில் வந்து பார்ப்போம். மேலே அவருக்கு வந்து மேலே சோமப்ப சாமி இருக்காங்க, கீழே வந்து கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி இருக்காங்க. முதல் போய் நம்ம சோமப்ப சாமியை வந்து பார்த்துட்டு அப்புறம் வரலாம். இந்த மலையின் பேர் வந்து திருக்கூடல் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மேலே சோமப்ப சாமிகள் வந்து ஜீவ சமாதி அப்படின்னா வந்து அவங்களோட இறுதி காலகட்டத்தில், அதாவது சிவனுக்காக தவம் இருந்து அவங்களோட இறுதி காலகட்டத்தில் வந்து உயிருடன் வந்து அடக்கம் பண்ணக்கூடியதான் ஜீவ சமாதி சொல்லுவாங்க. இங்கே சோமப்பாவுடைய வரலாறு என்ன அப்படின்னு பேசிட்டே போகலாம். ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்காரு. ஆனால் யாருக்கிட்டேயுமே சாப்பாடும் சரி எதுவுமே வாங்க மாட்டார். ஒரு கடலை முட்டையை மட்டும்தான் வாங்குவார். அவங்க கொடுத்தா தான் வாங்குவார். சாப்பாடுமே சரி எல்லாமே. அதே மாதிரி தங்களை தேடி வரவங்கள, அவரை வந்து நாடி வரவங்களை வந்து அவர் வந்து அங்கே எங்கே அலைய விட்டு கஷ்டப்படுத்தி தான் அவர் வந்து பார்க்க வைப்பார். அவர் பார்க்குறது வந்து எளிது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் பேர் வந்து சோமப்பா சுவாமிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் பேசுகிறப்ப எதுவுமே பேச மாட்டாங்க, சோமப்பா தான் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அதனாலே அவரோட பேர் வந்து சோமப்பா சுவாமிகள் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இதை கேள்விப்பட்ட முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து இதை வந்து பார்க்க வந்தாராம். சோமப்பா சாமிகளை வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து தானம் செஞ்சுக்கிருப்பார். சோமப்ப சாமிக்கு முன்னாடி வந்து தேவர் அவர்கள் வந்து உட்காந்து அவருக்கு முன்னாடி தானம் செஞ்சுக்கிருப்பாங்க. எப்போ அவர் வந்து கண் திறந்து சோமப்ப சாமிகள் வந்து சோமப்பா நீ போன்னு சொன்னால் தான் அவர் வந்து கிளம்புவார் சொல்லுவாங்க. இந்த கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் தான் அவருடைய ஞான திருஷ்டியில் தோன்றி சோமப்ப சாமிகள் வந்து அவருடைய சீடரான கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளின் சீடரான இருளப்போக்கோனார் அப்படின்னு நினைக்கிறேன். இருளப்போக்கோனார் அவருடைய சீடர், கட்டிக்குளம் மாயாண்டி சாமியோட சீடர் தான் இருளப்போக்கோனார். அவர் வழியாக வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இங்கே நமக்கு ஒரு சீடர் வர போகிறாரு சோமப்பா, அவர் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி. அப்புறம் தான் இங்கே சோமப்பா தோன்றி இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இவர் வந்து மாயாண்டி சுவாமி, இவர் வந்து சோமப்பா சாமிகள். அங்கே மேலே இருக்கார், அவருடைய ஜீவ சமாதி மேலே இருக்குது. பார்ப்போம். இங்கே தான் வரோம். காமிடா இந்த வரலாறு என்பது பகிரப்பட்டால் நாளைய தலைமுறையினால் அறியப்படும். இதுதான் வந்து இந்த யூடியூப் சேனலோட நோக்கம். ஆமாம், கீழே குனிஞ்சிருக்கு. கரெக்டாக இருக்கு. இப்போ வேணும் கரெக்டாக இன்னும் முருகன் கோயில் மேலே வந்து வீடு எடுக்கக்கூடான்ட்டாங்க, அலோடு இல்லைன்ட்டாங்க. மேலே வியூ பாயிண்ட்டை கட்டலாம் பார்த்தோம், அவங்க எடுக்க முடியல. சரி, அடுத்த தடவை பார்க்கலாம். கிளம்பிட்டோம் கீழே. வாங்க கீழே போவோம். இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிடுவோம். இனி அடுத்து நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலை சந்திப்போம். நன்றி.